இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ரப்பி இஷ்ரஹ் லீ ஸத்ரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. وقال نبينا عليه الصلاة والسلام: الإمام ضامن والمؤذن مؤتمن. وقال أيضا: فمن كان له إمام فقراءة الإمام له قراءة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, சான்றோர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய உள்ளூர் வெளியூர் பிரமுகர்களே, இந்த நேரம் ஒரு வகையில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. இன்னொரு வகையில் ஒரு சின்ன வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கிறது. சந்தோஷத்திற்குரிய நிகழ்வு என்னவென்று சொன்னால், பாரம்பரியமிக்க இந்த பள்ளப்பட்டி நகரிலே பன்னெடுங்காலங்களாக முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய இந்த ஊரிலே சற்றொப்ப 40 வருடங்களுக்கு மேலாக தன் ஆயுளை இங்கே அர்ப்பணம் செய்து பல்வேறு கட்டங்களாக தீனுடைய பல்வேறு சேவைகள் செய்து மக்களோடு மக்களாக ஒன்றி மக்களின் எல்லா சுகதுக்கங்களிலும் பங்கு பெற்ற நமது மரியாதைக்குரிய சங்கைக்குரிய ஹஜரத் அவர்கள், நாங்கள் அதிகம் ஹஜரத் அவர்களுடைய பேரை கூட உச்சரிப்பதில்லை. நான் சிறு பிராயத்திலிருந்து அவர்களை ஹஜரத் என்று தான் பார்த்திருக்கிறேன். ஹஜரத் என்று தான் சொல்லுவோம். நேரடியான மாணவராக இல்லை என்று சொன்னாலும் கூட அது போன்ற உணர்வு தான் நம்முடைய உள்ளங்களில் இன்றைக்கும் இருந்திருக்கிறது. அவர்கள் ஒரு பெரும் சேவையாற்றிருக்கின்றார்கள். அந்த சேவையை நாம் முழுமையாக பாராட்டிவிட முடியாது என்று சொன்னாலும் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு சின்ன ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம், அவர்களை கண்ணியம் செய்வதற்காக. இது சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், 40 வருடங்களாக நம்மோடு பணியாற்றியிருக்கக்கூடிய ஹஜரத் அவர்கள் தற்சமயம் பணி ஓய்வு பெற்று பணி நிறைவு செய்து விட்டு செல்கின்றார்களே. ஒரு பெரியா விடை கொடுக்க நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இது மிகுந்த நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜரத் அவர்கள் அவர்களை பாராட்டி ஏதோ சம்பிரதாயமாக சடங்காக சில வார்த்தைகளை உதிர்ப்பதற்கு நான் இங்கு வரவில்லை. உண்மையிலுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகின்றேன். ஒரு சக மௌலவியாக நின்று நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு ஆலிம், அதுவும் குறிப்பாக ஒரு மஸ்ஜிதிலே இமாமாக பணியாற்றுவது என்பது அது ஒரு சவால்கள் நிறைந்த பணியாக இருக்கிறது. சாதாரண பணி இல்லை. மதரசாவிலே பாடம் நடத்துவது கூட ஒரு பணியாக இருக்கின்றது. ஆலிம்கள் பல்வேறு துறைகளில் செயலாற்ற முடியும். ஆனால் 40 வருடங்களாக ஒரு மஸ்ஜிதில் தன்னை அமைதியாக அடக்கி ஓரிடத்தில் இருப்பது என்பது மிகுந்த சிரமத்திற்குரிய சவால்கள் நிறைந்த ஒரு பணியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ்வில் பல்வேறு நிலைகள் ஏற்படலாம், சந்தோஷங்கள் ஏற்படலாம், துக்கங்கள் ஏற்படலாம். யாருமே ஓரிடத்தில் அமர்வதற்கு தயாராக முடியாது. மனிதனுடைய இயல்பே அவன் பயணித்து கொண்டிருப்பான். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படும். ஆனால் அந்த தேவைகளுக்கு மத்தியில் எல்லா தேவைகளையும் அடக்கி கொண்டு 5 நேரம் ஒரு மனிதர் முதலில் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவதே ஒரு பெரிய சவாலான ஒரு காரியமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த காலத்திலே தன்னை 5 நேரமும் பள்ளிவாசலுக்குள் அடக்கி வைத்திருப்பது ஒரு சவாலான படியாக இருக்கிறது.
ஒரு இமாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன? எனக்கு முன்னால் பேசிய ஹஜரத் அவர்கள் மிக விலாவரியாக சொன்னார்கள், விளக்கமாக சொன்னார்கள். மக்கள் எல்லாரும் தொலை வரக்கூடிய நேரத்தில் தொழுகை நேரம் நெருங்கிவிட்டால் இமாமைத்தான் பார்வையால் பார்ப்பார்கள். இமாம் வரவில்லை என்றால் அந்த நேரத்தில் எல்லோரும் தங்களுடைய வருத்தங்களை பல்வேறு வார்த்தைகளில் பதிவு செய்வார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் இமாம் தாங்க வேண்டியது இருக்கிறது. தாங்கி ஒரு இடத்தில் பணி செய்வது இருக்கிறது. அரபியிலே சொல்லுவார்கள், நிறைய அமல்கள் செய்வது இலகுவானது, நிறைய கராமாத்துகளை செய்வது கூட இலகுவானது. ஆனால் ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அதை தொடர்படியாக விடாமல் செய்வது இருக்கிறது, அது மிகுந்த சிரமத்திற்குரிய பணி. அதனால தான் அரபியில் எப்படி சொல்லுவாங்க, அல் இஸ்திகாமா ஹைரும் மின் அல்ஃபி கராமா. ஒரு பெரிய ஷேக்கிடமிருந்து 1000 கராமாத்துகள் வெளிப்படுவதை விட ஒரு இஸ்திகாமத் வெளிப்படுவது உண்மையிலுமே பாராட்டத்தக்க விஷயம். அல்லாஹ்விடத்தில் சிறந்த அமலாக பார்க்கப்படுவது இஸ்திகாமத் தான். யோசித்து பாருங்க, யாருக்காவது ஒருவர் 40 வருடங்களாக தொடர்ந்து ஒரே பள்ளியில் 5 நேரம் தொழுதிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட பாக்கியத்தை ஹஜரத் அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். ஹஜரத்துடைய சேவைகள் என்ன நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் விவரித்து சொல்வதற்கு நேரம் போதாது. நம்ம முஸ்தபா மௌலானா இருக்கிறாங்க, பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் உலமா செயலாளர், அடிக்கடி சொல்வார்கள், ஹஜரத்தால் உருவாக்கப்பட்ட மாணவர்களில் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். எனக்கு மதரசாவுடைய இந்த கல்வி பயணம், அதனுடைய ஆர்வங்கள் தோன்றியதற்கு மிக முக்கியமான ஒரு வழிகாட்டியாக, என்னுடைய ஒரு செயலூக்கத்திற்கு ஒரு ஊக்கம் கொடுத்த ஒரு முன்னோடியாக ஹஜரத் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் ஹஜரத்துடைய மாணவர்களாக இருப்பார்கள், ஹஜரத் அவர்களால் பேர் வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஹஜரத் அவர்கள் திருமணத்தை உறுதி பேசக்கூடிய நிகழ்விலே துவா செய்தவர்களாக இருப்பார்கள். இப்படி அவர்களுடைய துவாக்கள், அவருடைய சேவைகள் நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. அதோடு மிக முக்கியமாக இது இமாமத் பணியை பாருங்கள். இமாமத் பணி எவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னால், ஹனஃபி மதஹபில் ஒரு இமாமுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது. அதுக்கு தான் நான் 2 ஹதீஸை உங்களுக்கு முன்னால் வாசித்தேன். இந்த ஹதீஸுடைய விளக்கங்களை சொல்லிவிட்டு நான் எனது உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன். ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இமாமு தாமின், இமாம் இருக்கின்றாரே இந்த முக்ததிகளுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். பொதுவாக ஷாஃபி மதஹபை பொறுத்த வரைக்கும் தொழுகை என்பது எப்படின்னு சொன்னால், இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய நேரத்தில் இமாம் தன்னுடைய தொழுகையை தொழுவார், கூட சேர்ந்து தொழக்கூடிய எல்லோருமே அவங்க தங்களுடைய தொழுகையை தொழுது கொள்வார்கள். இமாமும் கிராத் ஓதணும், முக்ததியும் கிராத் ஓதுவார். இமாமுடைய தொழுகை ஏதேனும் ஒரு பிரச்சனையால் முறிந்துவிட்டால் முக்ததியுடைய தொழுகை முறியாது. இது ஷாஃபி மதஹபுடைய சட்டம். இது மாதிரி வேறு வேறு மதஹபுகளில் வேறு வேறு விதமான சட்டங்கள் இருக்குது. ஆனால் ஹனஃபி மதஹபில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், தொழுகையாளிகள் எத்தனை 1000 பேர்கள் இருந்தாலும் அத்தனை தொழுகையாளிகளின் பொறுப்பையும் ஒரு இமாம் இடத்துல கொடுக்கப்படுகின்றது. நம்ம யோசித்து பாருங்க, வந்திருக்கக்கூடிய தொழுகையாளிகள் எத்தனை பேர்? அது 1000 பேர் இருக்கலாம், சில நேரங்களில் 1,00,000 பேர்கள் கூட இருக்கலாம். அத்தனை நபர்களின் தொழுகையும் அந்த ஒருவருடைய பொறுப்பிலே தரப்படுகின்றது. அதனால தான் ஹனஃபி மதஹபில் பின்னால் நின்று தொழக்கூடியவர் கிராத் ஓத முடியாது. ஏன் கிராத் ஓத வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால், ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஃபமன் கான லஹு இமாம் ஃபக்ராஅத்துல் இமாமி லஹு க்ராஅ. யாருக்கு இமாம் இருக்கின்றாரோ இமாம் கிராத் ஓதுவது நம்ம எல்லோருடைய கிராத்திற்கு பகரமாக விடுகின்றது. அப்போ யோசித்து பாருங்க, நாம் ஓத வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு இமாமாக பணியாற்றக்கூடியவர் தாங்கி அதை ஓதி இருக்கின்றார்கள். ஒரு தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு தொழுகை வீணாகிவிட்டால் அதன் பாதிப்பு எவ்வளோ பெரியதாக இருக்கும். அது உலகத்திலும் பெரிய பாதிப்பு, மறுமையின் பாதிப்பு அதை விட பன்மடங்கானது. இந்த பாதிப்புகளிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ இமாமுடைய முக்கியத்துவத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு காலங்களில் விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, இது உண்மையிலும் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம், நடந்திருக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. முற்காலங்களில் சில பலவீனமாக இந்த இமாம்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சம்பளம் போதலைண்டா அது எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னு சொன்னால், தொழுதுகிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு சஜிதாவில் வந்த பிறகு ரொம்ப நேரம் ஆச்சு இமாம சஜிதாலேருந்து எந்திரிக்கலை. இல்லை அது என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு, இமாமுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எந்திரிச்சு பார்த்து இமாமவே காணோம். அப்போ என்னங்க, இமாம் சாப் போர்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாராம், நீங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு இவ்வளோதாங்க தொலை வைக்க முடியும். ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இது மாதிரி பாதியில் விட்டுட்டு போயிட்டாருன்னா நம்முடைய தொழுகை என்னவாகிறது? இதுவாவது பரவாயில்ல, ஒரு இமாம் 2 வருஷமாக தொலை வச்சிருக்கிறாரு. தொலை வச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் பார்த்தா இமாம் தொழுகைக்கு காணோம். தொழுகை வச்சுட்டு இருக்கும்போது சஜிதாவில் இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டார். அப்போ சஜிதாவில் காணாமேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்து எல்லாம் தேடுறாங்க, ஆளை காணோம். போர்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருன்னா, நான் ஒரு யூதன், உங்களுடைய தொழுகைகளை சிதைப்பதற்காக வேண்டி, உங்களின் தொழுகைகளை கெடுப்பதற்காக வேண்டி
2 வருட காலங்கள் இமாமாக நடித்து உங்களின் தொழுகைகளை வீணாக்கி விட்டேன், 2 வருட தொழுகைகளை கலா செய்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு போயிட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு இமாம் ரகசியமாக மறைமுகமாக ஏதேனும் குறை செய்து விட்டால் நம்ம எல்லோருடைய தொழுகைகளும் வீணாகிவிடும். உதாரணமாக உதுவில் ஹஜரத் சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு டேலா பிடிக்கக்கூடிய விஷயத்தில் எவ்வளோ கவனக்குறைவோடு இருக்கின்றோம். தொலை வைக்கக்கூடிய இமாம் சுத்தத்தின் விஷயத்தில் ஒரு சின்ன குறைபாடு செய்து விட்டாலும் கூட, அல்லது இது மாதிரி தொழுகையுடைய சட்டத்திட்டங்களில் ஏதேனும் கவனக்குறைவு செய்துவிட்டால், நேரங்களை அனுசரிக்கவில்லை, உச்சரிப்புகளை அனுசரிக்கவில்லை, தொழுகை எந்த முறைப்படி திராத் ஓத வேண்டுமோ அந்த முறைப்படி ஓதவில்லை, அர்த்தங்களில் சிதைவுகளை செய்துவிட்டார், இது மாதிரி குறைகளை எல்லாம் செய்துவிட்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அதன் பாதிப்பு நமக்கு தான், நம்முடைய தொழுகைகள் பாதிக்கப்படும். ஆனால் ஹஜரத் அவர்கள் பாருங்க, 40 வருட காலங்களாக ஒரு முன்மாதிரியான இமாமாக, ஒரு அடக்கமான, ஒரு அமைதியான, ஆரவாரமற்ற, மக்களிடத்தில் நன்கு பழகக்கூடிய, மக்களோடு மக்களாக வாழ்ந்த ஒரு முன்னுதாரணமான ஒரு இமாமாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று வெறும் நாவளவில் நான் புகழவில்லை, நான் இது உள்ளத்திலிருந்து சொல்லுகின்றேன். அப்போ ஒரு இமாமுடைய முக்கியத்துவம் எவ்வளோ பெருசு. அதனால தான் சில பேர் எப்படி சொல்லுவாங்க, சில உலமாக்கள், ஒரு இமாம் சாப் பள்ளிவாசலில் தொழ வைக்கின்றார், இஷா தொழுதாரு, சுன்னத் தொழுதாரு, வித்ருவாஜிப் தொழுதுட்டாரு, படுத்து தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சாரு, தஹஜுத்லாம் தொழுகலை, தஸ்பீ திக்ர் எதுவுமே இல்லை. ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழுதாரு, ஃபஜ்ர் தொலை வச்சாரு, முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னொரு மனிதர் இஷா தொழுதாரு, இஷா தொழுதுட்டு வித்ருவாஜிப்லாம் தொழுதுட்டு இரவு முழுக்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார். இரவு முழுக்க வணக்கத்தில் இருக்கிறார். காலையில் சுபஹு தொழுகை வரைக்கும் வணக்கத்தில் இருக்கிறார், தஸ்பீஹில் இருக்கிறாரு, திலாவத்தில் இருக்கிறாரு, பல்வேறு நல்ல அமல்களை செய்கிறாரு. இப்போ காலையில் அவரும் சுபஹு தொழுதுட்டார் இமாமுக்கு பின்னாடி. இந்த 2 பேரில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்ன உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், அந்த இமாம் தான் சிறந்தவர்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இமாம் சாப் தூங்கினாருங்களே. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆலிம் இல்மறிந்தவர், அவர் தூங்குவது கூட வணக்கம். ஏனென்று சொன்னால் இல்மறிந்தவர் இல்மோடு தூங்குகின்றார். அவர் இல்மோடு செய்யக்கூடிய, அவர் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கின்றாரே, அது கூட வணக்கமாக பார்க்கப்படும். ஆனால் இல்மில்லாதவர் வணக்க வழிபாடுகளை கூட இல்மில்லாமல் செய்தால் அதற்கு மதிப்பில்லை. உலமாக்கள் சொல்கிறாங்க, எதனால இந்த இமாம் சிறந்தவர் நீங்கள் சொல்கிறீங்க? அந்த முக்ததி, அதான் அந்த சாதாரண நபர் இரவெல்லாம் வணக்கம் புரிந்தவர், ஏன் நீங்கள் உயர்ந்தவர்னு சொல்லலை? உலமாக்களுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, ஒரு ஆலிம் இருக்கின்றாரு, தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் எத்தனை 1000 நபர்களுக்கு தொழுகை வைக்கின்றாரோ அத்தனை 1000 நபர்களின் தொழுகைக்கு உரிமையாளராக அவர் ஆயிடுறாராம். அவருடைய தொழுகை மட்டுமல்ல, இமாம் தொலை வச்சிருக்கிறாங்கன்னா நம்மெல்லாம் தொழுதோம்னு நம்முடைய தொழுகை தான். ஆனால் இமாம் அவர்கள் தொலை வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் பின்னாடி ஒரு 500 பேர் நின்று தொழுதாங்க. தினந்தோறும் இந்த 500 பேருடைய நன்மைகள் இவர்களுக்கு எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னொன்று இஸ்திகாமத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. காலமெல்லாம் குறிப்பாக தன்னுடைய வாலிப காலங்களிலே யார் தன்னுடைய அமல்களை இஸ்திகாமத்தா விடாமல் செய்து வருகின்றார்களோ, வயோதிக காலத்தில் அந்த அமல்களை செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ் என்ன பாக்கியத்தை தருகின்றான்? மௌத்து வரைக்கும் அந்த அமலை செய்த பாக்கியத்தை அவர்களுக்கு தருகின்றான். சில நேரங்களில் நீயத்தை பொறுத்து அது கியாமத்து வரைக்கும் அமலாக கூட மாறலாம் என்றெல்லாம் உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்போ நீண்ட நேரம் இல்லை என்று சொன்னால் ஹஜரத் அவர்களை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை நான் சடங்காக பதிவு செய்யவில்லை, ஏதோ சொல்ல வேண்டும் பேச வேண்டும் என்பதற்காக பதிவு செய்யவில்லை. என் உள்ளத்திலிருந்து நான் சொல்லுகின்றேன், உண்மையிலுமே ஹஜரத் அவர்கள் நமதூருக்காக வேண்டி, நமக்காக வேண்டி தங்களின் உறவுகளை ஊரை எல்லாம் துறந்து நமக்காக செய்த பணி இருக்கின்றதே, உண்மையிலுமே அதுக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. அது உயர்ந்த ஒரு இஹ்லாஸான பணியாக இருக்கிறது. இன்னும் யோசித்து பாருங்க, இஸ்திகாமத் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாதவர்களுக்கு அல்லாஹ் இஸ்திகாமத்தை தருவதில்லை. மன தூய்மையோடு அல்லாஹோடைய திருப்தியை முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் இஸ்திகாமத்துடைய பாக்கியம் தருகின்றான். ஹஜரத் அவர்கள் சொல்லும்போது கூட நமது மரியாதைக்குரிய பல்லப்பட்டி பல்லப்பட்டி நகர ஜமாத்துல் உலமா தலைவர் ஹலீல் ரஹ்மான் பாக்கி ஹஜரத் அவர்கள் சொல்லும்பொழுது கூட நம்முடைய ஊரை சார்ந்த நிறைய இமாம்களுடைய பேர்களை சொன்னார்கள். இவர்கள் எல்லாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களுடைய சேவைகளும் உயர்ந்த சேவைகள் தான். ஆனால் இன்னொரு ஊரிலிருந்து ஹிஜ்ரத் செய்து இந்த ஊருக்கு இந்த மக்களோடு மக்களாக இங்கே ஒன்றி பின்னி பிணைந்து தங்களுடைய குடும்பத்தின் அத்தனை விஷயங்களும் இங்கே அமைத்து எல்லா குடும்பத்தின் ஒரு அங்கத்தை போல் அவர்கள் மக்களோடு ஒன்றியிருக்கின்றார்களே, உண்மையிலும் இது ஈடு இணை செய்ய முடியாத, இதற்கு உதாரணம் சொல்லப்பட முடியாத ஒரு பெரும் சேவையாக இருக்கிறது. அல்லாஹ் ஹஜரத் அவர்களின் சேவைகளை ஏற்றுக்கொள்வானாக. கியாமத்தில் அவர்களுக்கு இதற்காக சிறந்த கூலிகளை கொடுப்பானாக. உலகத்தில் எப்படி மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அவர்களை கண்ணியம் செய்கின்றார்களோ, இதுபோல் கியாமத்துடைய நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே இமாமே ஆதிலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இமாமே ஆதில் என்று அரசருக்கும் சொல்லலாம், இமாமுக்கும் சொல்லலாம்.
நாளை கியாமத்து நாளில் 7 பேருக்கு அல்லாஹுடைய அரிசியில் பிரத்யேக நிழலுடைய வாய்ப்பு இருக்கிறது. அதில் யார்? இமாம் ஆதில், இல்லை நேர்மையான இமாம், பள்ளிவாசலில் நேர்மையாக இமாமத் செய்தவரையும் உலமாக்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த உயர்ந்த இடத்தில் ஹஜரத் அவர்கள் இடம்பெறுவதற்கும் கஸ்தூரி மேடையில் அவர்கள் அமர வைக்கப்பட்டு எல்லோருடைய பார்வையில் அல்லாஹ் அவர்களை கண்ணியம் செய்வதற்கும் நான் துவா செய்தவனாக எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அவர்களுக்கும் அவர்களோட குடும்பத்தினருக்கும் வழங்க வேண்டும் என்று என் சார்பாக இல்லை, நான் ஒட்டுமொத்த பள்ளப்பட்டி வாழ் மக்கள் சார்பாக, பள்ளப்பட்டியின் அத்தனை உலமாக்கள் சார்பாக நான் துவா செய்து கொண்டவனாக வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.